கர்த்தர் விரும்புகிற 5 பேர் இன்றைய திருச்சபைகளில் காணாமற் போனார்கள். அந்த 5 பேரில் 2வது நபர் யார் என்பது இந்த செய்தியில் நாம் சிந்திக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று இயேசு கிறிஸ்துவானவர் தாமே அவருடைய மலை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறார். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் இன்றைய திருச்சபைகளில் இருக்கிறார்களா? ஏன் நீதி நிமித்தம் நாம் துன்பப்பட வேண்டும்? கர்த்தர் சொல்லுகிற இந்த நீதி எதை குறிக்கிறது? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், போராட்டங்கள், துன்பத்தின் மத்தியில் நாம் எல்லாரும் கடந்து போகிறோம். இந்த உலக பிரகாரமான போராட்டத்தையும் துன்பத்தையும் இங்கே கர்த்தர் சொல்லவில்லை. கர்த்தருடைய நீதி நிமித்தம் நீங்களும் நானும் துன்பப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? நீதிமொழிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீதிமொழிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு அருமையான நீதியை குறித்து நாம் பார்க்க முடியும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நீங்களும் நானும் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிற நீதி இதுதான். உங்களையும் என்னையும் மரணத்திலிருந்து காப்பாற்றின, விடுவித்த அந்த நீதி நிமித்தம் நீங்களும் நானும் துன்பப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஜென்ம பாவ சுபாவம் உடையவர்களாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனுஷர்களும் இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை, அந்த கூலியை, அந்த தண்டனையை பெற்றுக்கொள்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்கிற கூலியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து உங்களையும் என்னையும் விடுவித்து காத்துக்கொள்ளும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் பதிலாளாக நின்று நீங்களும் நானும் பெற வேண்டிய தேவ கோபாக்கினியை நமக்காக அவர் பெற்றபடியினால், கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தபடியினால் இந்த மரணத்திலிருந்து நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எத்தனை அருமையான ஒரு நீதி கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். இந்த நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகிறவர்களாக இருக்கிறீர்களா? இதை வேறு ஒரு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால், சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு வெட்கப்படாதவர்களாக நாம் இருக்கிறோமா? எனக்காக கல்வாரி சிலுவையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் எனக்காக அவர் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாக்கப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்காக தன்னுடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்ததினால் நான் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன் என்கிற இந்த சத்தியத்தை, இந்த சுவிசேஷத்தை, நற்செய்தியை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தரை அறியாத மற்ற மனுஷர்களுக்கு நீங்களும் நானும் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமா? அப்படி சொல்லுகிறதற்கு நீங்களும் நானும் வெட்கப்படுவோம் என்றால் ஒருபோதும் நீங்களும் நானும்
கர்த்தர் சொல்லுகிற இந்த நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களாக இருக்க முடியாது. பிரியமானவர்களே, இந்த சிலுவையில் உண்டாக்கப்பட்டிருக்கிற நீதி நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கிற வெளியேற பெற்ற ஆசீர்வாதம் என்பதை நாம் சிந்தித்து தியானித்து தொடர்ந்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக அந்த நீதி நிமித்தம் சபைக்காகவும் கர்த்தருடைய ஊழியங்களுக்காகவும் துன்பப்படுகிறவர்களாய் நீங்களும் நானும் வாழ நாம் பிரயாசப்படுவோமா? மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.